இவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்களா? பாவம் இந்துவும் அவங்க அப்பாவும். கருணாவுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா? போனா கொடுத்த தகவல் படி இந்து வீட்டில் தான் சுகுணாவும் இந்துவும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு கிருபாகரன் திவாகரன் 2 பேரும் கருணாவை கூப்பிட்டு இந்து வீட்டுக்கு போகிறாங்க. கருணாவை மட்டும் உள்ளே அனுப்பிச்சிட்டு அவங்க 3 பேரையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டு கதவை பூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு கிருபா. கருணா உள்ளே போகிறாரு, எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டே இருக்காரு. இந்துவோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் திவாகரன் வராரு. நினச்சேன்டா நீ இப்படி தான் நின்றுட்டு இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு துரத்துறாரு. நாங்கள் இதுக்கு எங்கள் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்துவும் அவங்க அப்பாவும் கேட்குறாங்க. அப்போ கிருப்பா வராரு. வந்துட்டு நான் தான் உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொன்னேன். 10 லட்ச ரூபா வாங்குனீங்கல்ல, இந்த வீட்டு பத்திரம்லாம் என்கிட்ட தான் இருக்குது. 10 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே வீட்டை விட்டு உங்களால் வெளில தள்ளிட்டா கருணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேறு வழியே இல்லையா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கருணா கேட்குறாரு. திவாகரன் உடனே ஏற்றி விடுறாரு. அண்ணே இவன் செய்ய மாட்டானே, இவன் தான் பொண்டாடி தாசன் ஆயிட்டான்ல அப்படின்ட்டு. உன்னை கிருபா வந்து அப்படியாடா அப்படின்னு நக்கலாக சிரிச்சுட்டே கேட்குறாரு. கருணா பதில் எதுவும் சொல்லாமல் நின்றுட்டே இருந்தோடனே திவாகரனே ஓடி போய் இந்து அவங்க அப்பா கையை பிடிச்சி வெளில தள்ள விடுறாரு. பார்த்துட்டே சும்மா நிற்கிறாரு கருணா. இப்போ கூட வீரம் வரலைன்னா எப்படி கருணா? கரெக்டாக மீனாட்சியோட ஃபோட்டோ கீழே விழுந்து உடையுது. பாலு கதறி அழறாரு. சுகுணாவும் சொல்கிறாங்க இந்து மேலே எந்த தப்பும் இல்லை மாமான்னு, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை என்கிட்ட பேசினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா இருக்கிறப்பா. அவங்க அமைதியாக இருக்காங்க. நம்ம பண்ண தப்புனால தானே இந்துவுக்கும் பிரச்சனைன்னு சுகுணாவுக்கு புரியுமா இல்லையா? 3 பேரையும் வீட்டை விட்டு வெளில தள்ளிடுறாங்க. அதுக்குள்ளே செல்வி வந்துடுறாங்க. பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு உடனே தீபாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. தீபா செல்விகிட்ட நீ பார்த்துக்க செல்வி, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. கருணா 3 பேரையும் பரிதாபமாக பார்த்துட்டு வேறு வழியே இல்லாமல் கோவமாக வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. 3 பேரும் என்ன செய்கிறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் செல்வி கூட நடந்து போயிட்டுருக்காங்க. மாப்பிள்ளையும் இவ்வளோ மோசமானவராக இருக்காரே அப்படின்னு சொல்லி புலம்புறாரு பாலு. இல்லைப்பா நல்லவர் தான், அவங்க அண்ணன் பேச்சை கேட்டு அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்து. அதுக்குள்ளே தீபா வந்துடுறாங்க. 3 பேர் எமோஷனலாக இருக்காங்க. அடுத்து பார்த்தா பாண்டியும் வந்துடுறாரு. உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ளை தான் மெசேஜ் அனுப்பிச்சான், எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் பத்திரமா பார்த்துக்கிறேன், அங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.